இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆசியான் ஜிசிசி உச்சநிலை மாநாடு வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும், பிரதமர் நம்பிக்கை. ஆசியான் மற்றும் ஜிசிசி எனப்படும் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றத்திற்கு இடையிலான முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இருவழி ஒத்துழைப்பு வாய்ப்புகள் மீதான நீண்ட கால நம்பிக்கையை இது புலப்படுத்துவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை ஒட்டி இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 2வது ஆசியான் ஜிசிசி உச்சநிலை மாநாட்டில் பேசிய போது பிரதமர் அவ்வாறு சொன்னார். தென்கிழக்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள் இந்த மாநாடு மற்றொரு மைல்கல் என பிரதமர் வர்ணித்தார். 2023 சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் நடைபெற்ற முதலாவது உச்சநிலை மாநாடு கட்டமைத்த அடிப்படை நோக்கத்தின் தொடர்ச்சியாக அரவணைப்பும் நிலைத்தன்மையும் என்ற கருப்பொருளில் இந்த 2வது மாநாடு நடைபெறுகிறது. உலகளாவிய சூழல் சவால் மிக்கதாக மாறி வருவதால் அதனை எதிர்கொள்வதில் இதற்கு முன்பிருந்ததை விட இப்போது ஆசியான் ஜிசிசி ஒத்துழைப்பு அதிக முக்கியத்துவத்தை கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார். ரபிசியின் பதவி விலகல் இன்னும் உறுதியாகவில்லை. PKR துணைத் தலைவர் தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ரபிசி ரம்லி பதவி விலகல் குறித்து இதுவரை எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை என அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்துள்ளார். நிருபர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த ஃபாமி தனது கருத்துக்களை சுருக்கமாக தெரிவித்து நடந்து வரும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கவனம் செலுத்தினார். உச்சநிலை மாநாடு இன்னும் முடிவடையவில்லை, இன்றுதான் 2வது நாள் என அவர் கூறினார். ரபிசி பதவி விலகல் குறித்து வேறு தகவல்கள் எதுவும் இல்லை, நாம் அனைவரும் இது குறித்து காத்திருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். ரபிசியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வினவப்பட்ட போது ஃபாமி இதனை தெரிவித்தார். கட்சி தேர்தலில் தாம் தோல்வி கண்டால் அமைச்சர் பதவியில் இருந்து விலகப் போவதாக இதற்கு முன் ரபிசி கூறியிருந்தாலும் 46வது ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் 2வது நாள் கூட்டத்தில் பொருளாதார அமைச்சரான ரபிசி இன்று கலந்து கொண்டார். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கட்சியின் துணைத் தலைவர் தேர்தலில் நூருல் இஷாவிடம் நேரடி போட்டியில் பாண்டான் எம்பியான ரபிசி ரம்லி 3866 வாக்குகளை பெற்று தோல்வி கண்ட வேளையில் நூருல் இஷா 9803 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். புத்ரஜயாவை உள்ளடக்கிய ஸ்லாங்கூர் கூட்டரசு பிரதேசம் சம்பந்தப்பட்ட எல்லை நிர்ணயம் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவு செய்யப்படும். புத்ரஜயாவை உள்ளடக்கிய ஸ்லாங்கூர் மற்றும் கூட்டரசு பிரதேசத்திற்கு இடையிலான எல்லை நிர்ணய செயல்முறை இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையடையுமாக இறுதி முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புத்ரஜயா தொடர்பான பெரும்பாலான செயல்முறைகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாக ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்திருக்கிறார். இதுவரை புத்ரஜயாவில் எல்லை நிர்ணய செயல்முறை முழுமையாக நிறைவடைந்துள்ளது. இதில் செப்பாங் மற்றும் குவாலாலங்காட் போன்ற பகுதிகளும் அடங்கும் என்று அவர் கூறினார். ஷா அலாம் சுல்தான் சலாவுதீன் அப்துல் அஜீஸ் ஷா பள்ளிவாசல் விருந்து மண்டபத்தில் நடைபெற்ற ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமய விவகாரத்துறையின் ஆசிரியர் தின கொண்டாட்டத்திற்கு பிறகு அவர் இதனை தெரிவித்தார். எல்லை அளவீட்டு பணியை மலேசியாவில் நில ஆய்வு மற்றும் வரைபடைத்துறை தொடர்புடைய நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக அமீருடின் கூறினார். எனினும் கோலாலம்பூரை உள்ளடக்கிய அம்பாங், பெட்டலிங்ஜயா மற்றும் சுபாங் போன்ற பல பகுதிகள் தீர்க்கப்படும் நிலையில் உள்ளன. மூதாட்டியின் தங்கச் சங்கிலியை பறித்த 24 மணி நேரங்களில் பிடிபட்ட ஆடவன். பினாங்கு ஜெலுத்தோங் தாமான் கிரீன் வியூவில் நேற்று மூதாட்டியின் தங்கச் சங்கிலியை பறித்த ஆடவன் 24 மணி நேரங்களில் கைதானான். திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அப்துல் ரசாக் முகமது அதனை உறுதிப்படுத்தினர். பிற்பகல் 3:30 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து 1 மணி நேரத்தில் 71 வயது மூதாட்டி புகார் செய்தார். இதையடுத்து 29 வயது சந்தேக நபர் இன்று அதிகாலை 4 மணிக்கு கைது செய்யப்பட்டார். நேற்று ஜாலான் தெம்பகாவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த அம்மூதாட்டியின் தங்கச் சங்கிலியை இன்னொரு மோட்டார் சைக்கிளில் வந்தவன் பட்டென பறித்தான். பறித்தவன் மோட்டார் சைக்கிளோடு சாலையில் விழுந்தான். மூதாட்டி காலணியால் அடிக்க அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முயல்வது முன்னதாக வைரலான 11 வினாடியில் தெரிந்தது. சம்பவத்தின் போது போதைப் பொருள் உட்கொண்டிருந்த அவ்வாடவன் 7 நாட்களுக்கு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டான்.
மகளை கொடுமைப்படுத்திய கணவன் மனைவி மீது வழக்கு. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பாலைக்குலாவில் தங்கள் மகளை உடல் ரீதியாக காயப்படுத்தி கொடுமை செய்த கணவன் மனைவி மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாதுகாக்க வேண்டிய 12 வயது நிரம்பிய அச்சிறுமியை தங்களது வீட்டில் அடித்து காயப்படுத்தி சித்திரவதை செய்துள்ளனர் அத்தம்பதியர். குற்றம் சாட்டப்பட்ட 47 வயது ஆணும் அவரது 49 வயது மனைவியும் குற்றத்தை மறுத்துள்ள நிலையில் அவ்விருவருக்கும் நிபந்தனைகளுடன் கூடிய 10,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட்டுக்கு மேல் போகாத அபராதம் அல்லது அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேப் விற்பனைக்கு தடை குறித்த முடிவு வரும் நாட்களில் வெளியாகும். ஸ்லாங்கூர் மந்திரி பசார் தகவல். வேப் அல்லது மின்னியல் விற்பனைக்கு தடை விதிப்பதா இல்லையா என்பது வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் கூறியுள்ளார். சுகாதாரத்துறைக்கு பொறுப்பான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடன் அதன் மீதான கொள்கை அறிக்கையை மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் சமர்ப்பித்த பின்னர் முடிவு எடுக்கப்படும் என டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். இவ்வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் முடிவு வெளியாகலாம் என அவர் கோடி காட்டினார். எதுவானாலும் பொதுமக்களின் சுகாதாரத்தை முன்னிறுத்தியே முடிவெடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். வேப் விற்பனையாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்டோருடனும் பேசி வருகிறோம். எடுக்கப்படும் முடிவு அவர்களையும் பாதிக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டி இருப்பதாக அமீருடின் சொன்னார். ஜொஹூர் மற்றும் கிளந்தான் மாநிலங்களை பின்பற்றி அண்மையில் தெலங்கானா, பெர்லிஸ், கெடா மாநில அரசுகளும் வேப் விற்பனையை தடை செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆடுகளை பின்தொடர்ந்து சென்ற 90 கிலோ மலைப்பாம்பு பிடிபட்டது. பாலிங் கம்போங் தெபிங் திங்கி திங்கட்கிழமை மலை ரப்பர் தோட்டத்தில் ஆடுகளின் கூட்டத்தை தொடர்ந்து சென்ற சுமார் 90 கிலோகிராம் எடையுள்ள பாத்திக் மலைப்பாம்பு ஒன்று காணப்பட்டதை கண்டு அங்குள்ள மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கிராமவாசி ஒருவரிடம் இருந்து அழைப்பு வந்ததை தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற தங்களது குழுவினர் அந்த மலைப்பாம்பை பிடித்ததாக மலேசிய பொது தற்காப்பு படையின் பாலிங் அதிகாரி முகமது ஃபைசல் அப்துல் அஜீஸ் தெரிவித்தார். ஆடுகளின் கூட்டத்தை பின்தொடர்ந்து ஒரு பெரிய மற்றும் நீளமான மலைப்பாம்பு காணப்பட்டதால் அதன் தொடர்பில் கால்நடை உரிமையாளரின் விரைவான நடவடிக்கையால் தேவையற்ற சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் தடுக்க முடிந்தது. நாங்கள் அங்கு சென்றபோது ஆடு வளர்ப்பு பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு ரப்பர் தோட்டத்தில் சுமார் 90 கிலோகிராம் எடையுடன் சுமார் 5 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு மலைப்பாம்பை கண்டோம். 30 நிமிடங்களில் எந்த சிரமமும் இல்லாமல் அந்த மலைப்பாம்பை பிடிக்கும் நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்ததாக அவர் கூறினார். மின் நிலைய டிரான்ஸ்பார்மர் திருடியதாக சந்தேகம் 6 கைது. கோலஸ்லாங்கூர் மாவட்டத்தில் உள்ள துணை மின் நிலையத்திலிருந்து டிரான்ஸ்பார்மர்களை திருடியதாக சந்தேகிக்கப்பட்ட 19 முதல் 34 வயதிற்கு உட்பட்ட 6 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதிகாலை மணி 2:10 அளவில் கோலஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் ரோந்து கார் பிரிவை சேர்ந்த போலீஸ்காரர்களால் அந்த ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக கோலஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் அசருடின் தஜுடின் தெரிவித்தார். மிட்சுபிஷி ஃபியூசோ லோரி, டொயோட்டா ஹிலக்ஸ் வாகனம் மற்றும் ஹோண்டா RSX ஆகியவை பெஸ்தாரி ஜெயா ஜாலான் ஹோப்ஃபுல்லில் சந்தேகத்திற்குரிய வகையில் காணப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் மேற்கொண்ட நடவடிக்கையில் அந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த லோரியை போலீஸ் ரோந்து வாகனம் பின்தொடர்ந்து சென்றதை தொடர்ந்து டொயோட்டா ஹிலிக்ஸ் மற்றும் மோட்டார் சைக்கிளும் தடுத்து நிறுத்தப்பட்டது. பரிசோதனை மேற்கொண்ட போது டொயோட்டா ஹிலிக்ஸில் இருந்து அனைத்து பயணிகளும் கீழே இறங்கிய பின்னர் அதன் ஓட்டுநர் அந்த வாகனத்தை ஓட்டி தப்பிச் சென்றார். பறிமுதல் செய்யப்பட்ட லோரியின் சோதனை நடத்தப்பட்ட போது தெனாகா நேஷனல் பிரகத்திற்கு சொந்தமான டிரான்ஸ்பார்மர் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒதுக்குப்புறமான பகுதியில் சாலையோரத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மர்களை வெட்டி அதனை இழுப்பதற்கு அந்த சந்தேக நபர்கள் லோரியை பயன்படுத்தி உள்ளதும் தெரிய வந்துள்ளது. கைதான 6 சந்தேக பேர் வழிகளில் 3 இதற்கு முன் குற்ற செயலில் ஈடுபட்ட பின்னணிகளை கொண்டவர்களாவர். தெருநாய்கள் துரத்தியதால் சாலையில் விழுந்து காயமடைந்த 5ஆம் படிவ மாணவர். நெகிரி செம்பிலான் சிரம்பானில் 3 தெருநாய்கள் துரத்தியதில் சாலையில் விழுந்து உடல் முழுக்க காயமடைந்துள்ளார் 5ஆம் படிவ மாணவர் ஒருவர். ராசா ஜெயாவில் சனிக்கிழமை டியூஷன் முடிந்து மதியம் 12 மணிக்கு இ-ஹெயிலிங் காருக்காக காத்திருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. சாலையில் விழுந்த பின்னரும் 17 வயது அம்மாணவரை அந்நாய்களில் ஒன்று தாக்க முற்பட்டது. எனினும் அவ்வழியே சென்ற பொதுமக்கள் நாயை தடுத்து அந்த பையனை காப்பாற்றினர்.
கீழே விழுந்ததில் கை, கால்கள் மற்றும் முதுகில் அவர் காயமடைந்தார். அந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவில்லை என டாரியஸ் ஹஸ்ரிக் முகமது நூர் அஸ்லாம் தெரிவித்தார். சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ள போதிலும் 3 வாரங்கள் மருத்துவ விடுப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். ஏஎம்ஜே நெடுஞ்சாலையில் விபத்தை ஏற்படுத்திய பிங்க் பேருந்து ஓட்டுநர் கைது. ஏஎம்ஜே எனப்படும் அலோர்காஜா மலாக்கா ஜாசின் நெடுஞ்சாலையில் ஒரு ஆடவரின் உயிரை பறித்த விபத்தில் சம்பந்தப்பட்ட பிங்க் பேருந்து ஓட்டுநர் கைதாகியுள்ளார். 37 வயது அவ்வாடவரை தடுத்து வைக்க அலோர்காஜா நீதிமன்றத்தின் ஆணை பெறப்படும் என மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அஷாரி அபுசாமா கூறினார். அவர் போதைப் பொருள் எதுவும் உட்கொள்ளவில்லை என்பது பரிசோதனையில் உறுதியானது. குற்றப்பதிவுகளும் போக்குவரத்து குற்றங்களுக்கான சம்மன்களும் அவரிடம் இல்லை என அஷாரி சொன்னார். நேற்று மாலை 5 மணி அளவில் நிகழ்ந்த அவ்விபத்தில் நின்று செல்லும் பேருந்து மிட்சுபிஷி காரும் சம்பந்தப்பட்டன. அப்பேருந்து மலாக்கா சென்ட்ரல் பேருந்து முனையத்தில் இருந்து ஏஎம்ஜே நோக்கியும் 23 வயது முகமது ஐமான் முகமது ஃபரீட் ஓட்டிச் சென்ற கார் ரம்பியாவில் இருந்தும் வந்து கொண்டிருந்தன. சம்பவ இடத்தில் சாலையோரமாக காரை அதன் ஓட்டுநர் நிறுத்திய போது பேருந்து பின்னால் இருந்து மோதியது. இதனால் காரில் இருந்து தூக்கி வீசப்பட்ட ஐமான் கால்வாயில் விழுந்து தலையில் படுகாயமடைந்தார். அங்கேயே அவர் மரணம் அடைந்ததை மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது. காரில் உடனிருந்த 22 வயது முகமது ஹக்கினி ஹாஃபிஸ் பஹரின் முதுகில் காயமடைந்தார். அப்பேருந்து காரை மோதும் காட்சிகள் அடங்கிய 2 வீடியோக்கள் முன்னதாக வைரலாகி இருந்தன.